Hi everyone, welcome to our channel SAJA'S. இன்னைக்கு இந்த வீடியோல Pythagoras theorem பேஸ் பண்ண directions problem தான் சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி ப்ரீவியஸா directions நோட பேசிக்ஸ்னா என்ன, அதுக்கு அப்புறமேட்டு pure directions நோட few problems and cardinal directions நோட problems எல்லாமே வீடியோவா மேக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோக்கு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு இந்த problems எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். Pythagoras theorem நோட பேசிக்ஸ் ஆல்ரெடி டைரக்ஷன் நோட பேசிக்ஸ் டீச் பண்ணும்போதே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த Pythagoras ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா Pythagoras theoremனா என்ன, எப்படி அந்த Pythagoras theorem ஃபார்முலா அரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இன்னுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். குணால் வாக்ஸ் 10 km towards north. From there, he walks 6 kilometers towards south. Then he walks 3 kilometers towards east. How far and in which direction he is with reference to his starting point? அதாவது இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்காங்க அவங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அப்படின்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எப்பவும் போல் டயக்ராம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் ட்ராவல் பண்ணுறாங்க. 10 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து 10 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் நார்த் இங்கேருந்து இந்த டைரக்ஷன். ஸோ மேலே. ஸோ 10 கிலோமீட்டர். ஸோ இந்த டைரக்ஷன் இவ்வளோ தூரத்தை நம்ம என்ன பண்ணலாம், 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த பர்சன் இங்கே இருக்கார். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் தேர் he walks 6 kilometer towards south. ஸோ அங்கேருந்து அதாவது இப்போது அவர் இருக்க இடத்துல இருந்து சவுத்தை நோக்கி 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு. 6 கிலோமீட்டர்னால் ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கிறது 10 கிலோமீட்டர். ஸோ 6 கிலோமீட்டர் நம்ம ட்ரா பண்ணும் போது ஸோ ஃபுல்லாக இந்த லைனோடவே அப்படியே கவர் பண்ணிடக்கூடாது. இந்த 10 கிலோமீட்டரில் முக்கால்வாசியாச்சும் நம்ம அட்லீஸ்ட் மோர் தென் ஹாஃப் நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ தூரம். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், 6 கிலோமீட்டர் சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது 6 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த பர்சன் இப்போது சவுத்தை நோக்கி, இப்போ நார்த்தில் இருந்தார், அங்கேருந்து 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி சவுத்துக்கு வந்திருக்காரு. இப்போது இங்கே இருக்கார். நெக்ஸ்ட்டு தென் ஹீ வாக்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். இப்போ அவர் ஈஸ்ட் நோக்கி 3 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுறாரு. ஈஸ்ட் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன். ஸோ இங்கேருந்து இங்கே 3 கிலோமீட்டர் மட்டும் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ போதும், ஒரு 3 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர்ஸ். இப்போ அந்த பர்சன் இங்கே இருக்கார். இப்போது நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஹீ இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதாவது எவ்வளோ தூரத்தில் இருக்கார், அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுவா. ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கார். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த டிஸ்டன்ஸும் அதுக்கப்புறமேட்டு எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கார் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா டைரக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷன் நோக்கி இப்போ அவர் இருக்கார். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் இப்போ எந்த டைரக்ஷன் நோக்கி இருக்கார், இது எந்த டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ நார்த் ஈஸ்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது இதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, 90 டிகிரி. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி இந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டரில் ஆல்ரெடி 6 கிலோமீட்டர் அந்த பர்சன் ட்ராவல் பண்ணிட்டாரு. அப்போது 10 - 6 என்னது, 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரியும் 4. ஓகே, 4 கிலோமீட்டர்ஸ் இது. இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 3 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த 2 வேல்யூவும் தெரியும். அதாவது ஆப்போசிட் சைடும் தெரியும், அட்ஜசன்ட் சைடும் தெரியும். இப்போ நம்ம ஹைப்போட்டெனஸ் சைடு மட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டிஸ்டன்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பித்தாகரஸ் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும்ல. நம்ம இப்போ இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏபிசி ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு ஏசிங்கிற
அந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் தேவை. ஸோ அதனால் வந்து ரூட் எடுத்துக்கலாம். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ பித்தாகரஸ் தியரம் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஏபி ஸ்கொயர், ஏபினுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ 4. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் பிசினோட டிஸ்டன்ஸ் வந்து 3 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் வந்து 9, ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் 25 ரூட் எடுத்தால் 5. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து அப்போது 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்காங்க. எங்கே ஆன்சர்? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்டாங்கன்னா ஸோ இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரே ஒரு ஸ்லோப்பு, ஒரே ஒரு சைடு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து பித்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்க்கு வந்து பித்தாகரஸ் தியரம் பேஸ்ட் டைரக்ஷன் ப்ராப்ளம் சொல்லிட்டு டாபிக்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபியூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரியலனாலும் ப்ராப்ளம் இல்லை, 2 or 3 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் போட போகிறோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும். வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். A villager went to meet his uncle in another village situated 5 kilometers away from his village in the northeast direction. From there he came to meet his father-in-law living in a village situated 4 kilometers in the south of his uncle's village. How far and in which direction is he now? ஸோ இங்கே வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காங்க ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டயக்ராம். A villager went to meet his uncle in another village situated 5 kilometers away from his village in the northeast direction. So he is starting from here. Okay. ஸோ இங்கேருந்து நார்த் ஈஸ்டர்ன் டைரெக்ஷனில் 5 கிலோமீட்டர்ஸில் அவரோட அங்கிள் வில்லேஜ் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இங்கேருந்து 5 நார்த் ஈஸ்டர்ன் டைரெக்ஷன்னா நீங்கள் வந்து லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவோ இல்லை இந்த சைடும் ட்ரா பண்ணக்கூடாது, இப்படி டயக்னலாக ட்ரா பண்ணணும் லைனை. ஓகே. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ ரேண்டமாக வந்து இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, from there he came to meet his father-in-law living in a village situated 4 kilometers in the south of his uncle's village. ஸோ இங்கே தான் வந்து அவரோட அங்கிள் வில்லேஜ் இருக்குது. ஸோ அவர் வந்து இங்கேருந்து அவரோட அங்கிள் வில்லேஜ்க்கு போகிறாரு. அங்கேருந்து அவரோட ஃபாதர் இன் லாவை மீட் பண்ணுறதுக்கு 4 கிலோமீட்டர் வந்து சவுத் வேர்ட்ஸாக வந்து ட்ராவல் பண்ணுறாரு அவரோட அங்கிள் வில்லேஜ்லேருந்து. ஸோ இப்போது அவரோட அங்கிள் வில்லேஜ் இங்கே இருக்கா, இங்கே அவர் வந்து அவரோட அங்கிளை மீட் பண்ணிட்டாங்களா, இங்கேருந்து சதர்ன் டைரக்ஷன் நோக்கி 4 கிலோமீட்டர்ஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு அவரோட ஃபாதர் இன் லாவை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ 4 கிலோமீட்டர்னால் ஸோ நம்ம இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணலாம் 4 கிலோமீட்டர்ஸ். ஓகே. ஸோ 4 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக, இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போதும். ஓகே. நவ் ஹவு ஃபார் அவே இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி நவ், எவ்வளோ தூரத்தில் அவர் வந்து இப்போ இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது, அவரோட வில்லேஜ். இங்கே இருந்தானே அவர் ஸ்டார்ட் பண்ணார், இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்லோப் வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஏசி. ஸோ ஏபி. ஓகே. ஸோ நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம் ஏபிசி. ஓகே. ஸோ ஏசி இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி சிபினுடைய டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏபினுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு இந்த ஸ்லோப்னோட டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, ஆப்போசிட் சைடுனோட தெரிஞ்சிருச்சு. இப்போது இந்த சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் தியரம் தான் ஆப்வியஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பித்தாகரஸ் தியரம். ஸோ இது வந்து பெரிய சைடாக இருக்கா. ஸோ அப்போது அதை வந்து இங்கே போட்டுருவோம். ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். நம்மளுக்கு வந்து ஏபினோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். ஏபினோட டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசினோட டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியும் 4. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம்.
ஏசி ஸ்கொயர். இப்போது 5 ஸ்கொயர் என்னது வந்து 25. ஸோ இந்த 4 இங்கே வந்துருச்சுன்னா 4 ஸ்கொயர் வந்து 16 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ 25 மைனஸ் 16 வந்து 9 ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் எடுத்தோன்னா ஆன்சர் வந்து 3. ஸோ அப்போது இதனோட டிஸ்டன்ஸ் வந்து என்னது 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த பர்சன் வந்து எந்த டைரெக்ஷன் நோக்கி இருக்காங்க அப்படின்னும் கேட்டிருக்காங்க. இப்போது அவர் எந்த டைரெக்ஷன் நோக்கி இருக்கார், ஈஸ்ட் டைரெக்ஷன். ஸோ அப்போது 3 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட், இதுதான் வந்து ஆன்சர். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ பித்தாகரஸ் தியரம் போடும்போது கிளியராக வந்து பார்த்து போடுங்க. இந்த ஸ்லோப் இருக்குது தெரியுமா, அந்த ஸ்லோப் வந்து எப்போவுமே வந்து பெரிய வேல்யூவாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே இருக்கணும். ஓகே, அண்ட் கண்டுபிடிக்கிறது வந்து இங்கே இருக்குது. ஸோ ஸ்மால் வேல்யூ. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் வாங்க. A person starts from a point A and travels 3 kilometers eastwards to B and then turns left and travels thrice and distance to reach C. He again turns left and travels 5 times the distance he covered between A and B and reaches his destination D. The shortest distance between the starting point and the destination is. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போது பர்சன் ஏலேருந்து அவரோட டெஸ்டினேஷன் டி வரைக்கும் ட்ராவல் பண்ணி போயிட்டார். அவர் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னு சொல்லி தான் வந்து கொஷின் கேட்குறாங்க. இப்போது அதை நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் ரீச் ஆனால் அந்த டெஸ்டினேஷனில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஃப்ரம் அ பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர் ஈஸ்ட் வேர்ட்ஸ் ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த பர்சன் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போது அந்த பாயிண்ட்டை வந்து ஏன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, 3 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்டர்ன் வேர்ட்ஸாக வந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது 3 கிலோமீட்டர்ஸ். 3 கிலோமீட்டர்ஸ் ஈஸ்ட்வர்ட்ஸ் டு பி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போது அவர் 3 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆன இடம் வந்து பி. ஸோ அதையும் நம்ம வந்து மறக்காமல் மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தென் டர்ன்ஸ் லெஃப்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாரு, லெஃப்ட் சைடு வந்து டர்ன் பண்ணுறாரு. இப்போது ஈஸ்டர்ன் சைடில் இப்படி நிற்கும் போது லெஃப்ட் இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. அப்போது லெஃப்ட் வந்து இந்த சைடு. ஸோ இந்த சைடாக வந்து அவர் இப்போது ட்ராவல் பண்ண போகிறாரு. எவ்வளோனா thrice the distance to reach C. thrice the டிஸ்டன்ஸ்னால் ஆல்ரெடி அவர் 3 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணியிருக்காரா. இந்த 3 கிலோமீட்டருக்கு thrice 3 × 3 என்னது 9. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடில் 9 கிலோமீட்டர் அவர் இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ 9 கிலோமீட்டர் வந்து தோராயமாக இவ்வளோ வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். இப்போ அந்த பர்சன் வந்து நார்த்தை நோக்கி நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஹி அகைன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் அவர் ரீச் பண்ண பாயிண்ட் வந்து சி. ஸோ அதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஹி அகைன் டர்ன்ஸ் லெஃப்ட். இப்போ திருப்பி அவர் வந்து லெஃப்ட் வந்து டர்ன் பண்ணுறாரு. பர்சன் வந்து நார்த்து ஃபேஸ் பண்ணி இப்படி நிற்கும் போது அவரோட லெஃப்ட் வந்து இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. அப்போது லெஃப்ட் வந்து இந்த சைடு. இப்போ இந்த சைடு அவர் வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. ஸோ இந்த சைடு தான் ட்ராவல் பண்ண போகிறாரு. ஓகே, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறாருன்னா ட்ராவல்ஸ் 5 times the distance he covered between A and B. ஏ அண்ட் பி வந்து 3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்காரா. இப்போது அதுக்கு 5 times இப்போ வந்து அந்த டிஸ்டன்ஸை வந்து இவர் வந்து கவர் பண்ண போகிறார். 5 timesனால் எவ்வளோ, 3 5s are 15. அவ்வளோதான், 15 கிலோமீட்டர்ஸ் இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறாரு. ரொம்ப வந்து குழப்பிக்கலாம் வேண்டாம் இந்த கொஷின். ஏன் 5 times கொடுத்துருக்காங்க, 3 times கொடுத்துருக்காங்க, thrice கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம வந்து வரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஆல்ரெடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து 5 times, அதுலேருந்து thrice அப்படின்னா இன்ட்டு 3 × 5 பண்ணாலே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு வந்து கிலோமீட்டர்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கேருந்து இது தானே லெஃப்ட் சைடு. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் சைடு வந்து 15 கிலோமீட்டர்ஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ், இது வந்து பேலன்ஸ் உள்ள ஒரு 12 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக வந்து 15 கிலோமீட்டர் அவர் வந்து ட்ராவல் பண்ணி இப்போது இந்த இடத்துல நிற்கிறாரு. அண்ட் ரீச்சஸ் ஹிஸ் டெஸ்டினேஷன் டி. இதுதான் வந்து டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரிஞ்சா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் த டெஸ்டினேஷன் இஸ். இப்போ அவங்க கேட்குற கொஷின் என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸு அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் வந்து
ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து டி, இங்கே தான் அவரோட டெஸ்டினேஷனே இருக்குது. இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்து ரீச் ஆகிருக்காரு. பட் ஆனால் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக போனார்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இப்போ கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னால் நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் சொல்லாமா, இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துக்கு இப்படி ரீச் ஆகிடலாமா? ஸோ அப்போது நம்மளை வந்து இந்த டிஸ்டன்ஸ்னுடைய அந்த கிலோமீட்டர்ஸை தான் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏலேருந்து டி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதை தானே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இங்கேருந்து இங்கே போய் இங்கே போய் இங்கே போய் போகிறதுக்கு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இது ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸாக எடுத்து அவரோட டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ இப்போது இதை பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸா. ஸோ அப்போ வந்து இந்த இடம் வந்து ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர்ஸா. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஏரியா வந்து தெரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து பாருங்கள், டோட்டலாக வந்து 15 கிலோமீட்டர்ஸா. டோட்டலாக வந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஞாபகம் இருக்குல்ல. 5 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஏபினோட டிஸ்டன்ஸை 5 டைம்ஸ் இது பண்ணி இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணோம். 5 டைம்ஸ்னால் 15. ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக வந்து 15 கிலோமீட்டர்ஸ். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவல். ஸோ இது வந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது வந்து 3 கிலோமீட்டர்ஸ். அப்போது 15 - 3 ஈக்குவல் டு 12 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 12 கிலோமீட்டர்ஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போது நம்மளுக்கு 2 வேல்யூ தெரியும், 12 கிலோமீட்டர்ஸ் ஒன்று, 9 கிலோமீட்டர்ஸ் ஒன்று. இதை வச்சு நம்ம வந்து இந்த ஸ்லோப்பை வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பித்தாகரஸ் தியரம். ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து ஏடி ஈக்குவல் டு ரூட் ஆஃப். ஸோ இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஏலேருந்து இதை வந்து நம்ம ஓன் வச்சுக்கலாம். ஸோ ஏஓ ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி ஸ்கொயர். ஓகே, ஸோ ஏடி தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஓஏ எவ்வளோ வருது, 9 ஸ்கொயர் ப்ளஸ் ஓடி வந்து 12 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர் வந்து 81, 12 ஸ்கொயர் வந்து 144, 81 + 144 225. ஸோ 225 ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 15 வரும். ஸோ 15 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஏலேருந்து டிக்கு ஷார்ட்டஸ்ட்டாக வந்து 15 கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணி ஒரு பர்சன் வந்து போயிடலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். நம்ம ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சு போயிடுச்சு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு 2 டிஸ்டன்ஸ் ஆச்சும் கண்டிப்பாக தெரியணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போது இதை எடுக்கும் போது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டரில் 3 மைனஸ் பண்ணோன்னா, ஏன்னா இந்த கிலோமீட்டர் வந்து அப்படியே வந்து ஈக்குவல் டு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இந்த 3 வந்து 15 கூட வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலாக தெரிஞ்சிடும். ஸோ 12 கிலோமீட்டர். ஸோ இந்த 2 வேல்யூவும் வச்சு நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. யூபிஎஸ்சியில் வந்து ஒரு வாட்டி கேட்ட கொஷின். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அடிக்கடி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு grip கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். A man walk 1 kilometer towards east and then he turns to south and walks 5 kilometers. Again he turns east and walks 2 kilometers. After this he turns towards north and walks 9 kilometers. Now how far is he from his starting point அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ how far அண்ட் தென் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேன் வாக் 1 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ 1 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் நோக்கி மேன் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து 1 கிலோமீட்டர். ஸோ இவ்வளோ போதும். ஸோ இது வந்து 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ 1 கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ அவர் வந்து இந்த இடத்துல இருக்கார். நெக்ஸ்ட்டு தென் ஹீ டர்ன்ஸ் டு சவுத். இப்போ வந்து சதர்ன் டைரெக்ஷன் நோக்கி திரும்பிட்டார். அண்ட் வாக்ஸ் 5 கிலோமீட்டர். சவுத் வந்து இந்த சைடு தானே, இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் அவர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ 5 கிலோமீட்டர்னால்
ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக 5 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணி சதர்ன் டைரெக்ஷன் நோக்கி நிற்கிறாரு. நெக்ஸ்ட் அகெயின் ஹி டர்ன்ஸ் ஈஸ்ட். இப்போ திருப்பி வந்து ஈஸ்டர்ன் டைரெக்ஷன் நோக்கி நிற்கிறாரு அண்ட் வாக்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ். இப்போது 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ஈஸ்டர்ன் டைரெக்ஷன் நோக்கி திரும்பி நடக்கிறாரு. 2 கிலோமீட்டர்ஸ்னால் ஒரு இவ்வளோ தூரம் போதும், 2 கிலோமீட்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப்டர் திஸ் he turns towards north. இப்போ வந்து நார்த்தை நோக்கி டர்ன் பண்ணி நிற்கிறாரு. வாக்ஸ் 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ தான் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த 9 கிலோமீட்டரை வந்து ட்ரா பண்ணும் போது லைனு. ஸோ 5 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் போட்டிருக்கோமா. ஸோ 9 கிலோமீட்டர் வந்து 5 கிலோமீட்டர் ப்ளஸ் 4. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. இப்போது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, நவ் ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் வந்து 9 கிலோமீட்டர்ஸ். ஸோ இது 5 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4. இது நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இப்போ அவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போது அவர் வந்து இங்கே இருக்காரா. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது இந்த வேல்யூவை தான் நம்ம வந்து இப்போ வந்து கண்டே பிடிக்க போகிறோம். ஸோ இது பார்க்கும்போதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது, இதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இப்போது இங்கே இருக்குல்ல, இந்த வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியுமா, 1 கிலோமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஸோ இது 1 கிலோமீட்டர். அப்போனா இது இங்கே கீழே இருக்குல்ல, அதுதான் இங்கே மேலே வரும். ஓகேவா. ஸோ இது 1 கிலோமீட்டர் ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு, ஸோ 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ 1 கிலோமீட்டர்ஸ் ப்ளஸ் 2 கிலோமீட்டர் டோட்டலாக வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 5 கிலோமீட்டர்ன்றது வந்து இதனோட டிஸ்டன்ஸு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா. ஸோ 1 கிலோமீட்டர் ப்ளஸ் இந்த 2 கிலோமீட்டர்ஸ் டோட்டலாக வந்து 3 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த லென்த்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த லென்த்து, ஸோ நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர்ஸ், பேலன்ஸ் 9 மைனஸ் 5 எவ்வளோ, 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு 4 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 9 கிலோமீட்டர், அதில் 5 கிலோமீட்டர் போயிடுச்சுன்னா இந்த டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த இடம் வந்து 4. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 கிலோமீட்டர்ஸ். நம்ம இப்போ வந்து இந்த ஸ்லோப் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்க்குறதுக்கே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஏதாவது ஒரு சைடு நம்ம கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணுவோம், பித்தாகரஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ பித்தாகரஸ் தியரம்னோட ஃபார்முலா என்ன, AC = √AB² + BC². ஸோ AB இதை வச்சுக்கலாம் 3 கிலோமீட்டர்ஸ், ஸோ 3² ப்ளஸ் BC வந்து 4 கிலோமீட்டர்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் 4². ஸோ 3² வந்து 9 ப்ளஸ் 4² வந்து 16, 9 + 16 வந்து 25. ஸோ 25 ரூட் எடுத்தோன்னா 5. ஸோ ஆன்சர் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஸோ அப்போது இதனோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ, 5 கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அதாவது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவரோட டெஸ்டினேஷன் பாயிண்ட்னோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம அந்த கிலோமீட்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம எழுதும் போதே, நம்ம மார்க் பண்ணும் போதே வந்து ப்ராப்பராக மார்க் பண்ணிட்டோன்னா நம்ம சால்வ் பண்ணும் போது இன்னும் ஈஸியாக நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஆன்சரும் வந்து ஈஸியாக கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து சால்வ் பண்ணலாம். A child is looking for his father. He went 90 meters in the east before turning to his right. He went 20 meters before turning to his right again to look for his father at his uncle's place, 30 meters from his point. His father was not there.
From here, he went 100 meters to the north before meeting his father in a street. How far did the son meet his father from the starting point? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அந்த பையன் வந்து அவங்க அப்பாவை எவ்வளோ தூரத்தில் வந்து மீட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் நிறைய டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணால அவங்க அப்பாவை வந்து பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்காக. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணும்போது அவன் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அவங்க அப்பாவை வந்து பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஷின் இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டுலாம் வந்து பயப்படவே வேண்டாம். சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் போட்டுக்கலாம். he went 90 meters in the east. ஃபர்ஸ்ட் வந்து 90 meters வந்து ஈஸ்ட் நோக்கி ட்ராவல் பண்ணுறான். ஸோ 90 மீட்டர் இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 90 meters. ஓகே, 90 meters வந்து ஈஸ்ட் நோக்கி, இதுதானே ஈஸ்டர்ன் டைரெக்ஷன். நெக்ஸ்ட் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட். அப்போது 90 meters முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வந்து ரைட் சைடு வந்து டர்ன் பண்ண போகிறான். ஸோ இப்போது ஈஸ்டர்ன் டைரெக்ஷன் இப்படி இருக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு அவனுக்கு இப்படி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு வந்து, அதாவது சதர்ன் டைரெக்ஷன் நோக்கி ட்ராவல் பண்ண போகிறான். இப்போது ரைட் சைடு திரும்பிட்டான். 20 meters இப்போ ட்ராவல் பண்ண போகிறான். ஸோ ரைட் சைடு திரும்பி 20 meters இவ்வளோ தூரம் போதும். ஸோ 90 meters நான் இவ்வளோ போட்டிருக்கேன், 20 meters இவ்வளோ தூரம் போதும். ஓகே, நெக்ஸ்ட் பிஃபோர் டர்னிங் டு ஹிஸ் ரைட் அகெயின் டு லுக் ஃபார் ஹிஸ் ஃபாதர் அட் ஹிஸ் அங்கிள்ஸ் பிளேஸ் 30 meters ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட். ஸோ அவனோட பாயிண்ட்லேருந்து திருப்பி 30 meters வந்து டர்ன் பண்ணி ட்ராவல் பண்ண போகிறான். எந்த சைட்னா ரைட் ஹேண்ட் சைடு திருப்பி ட்ராவல் பண்ண போகிறான். ஸோ இப்போது வந்து பர்சன் வந்து இந்த டைரெக்ஷனில் நிற்கும் போது அவனோட லெஃப்ட் வந்து இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. அப்போது ரைட் ஹேண்ட் சைடுனா இந்த சைடு ட்ராவல் பண்ண போகிறான்னு அர்த்தம். ஸோ இப்படி ட்ராவல் பண்ண போகிறான். எவ்வளோ மீட்டர்ஸு? 30 meters ஃப்ரம் ஹிஸ் பாயிண்ட். 30 meters. இந்த டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி தெரியும், 90 meters. ஸோ அப்போ 30 metersனா ஸோ ஒரு இவ்வளோ தூரம் போதும், 30 meters. ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரம் ஹியர் ஹி வெண்ட் 100 meters டு த நார்த். ஸோ இங்கேருந்து 100 meters நார்த் நோக்கி வந்து ட்ராவல் பண்ணுறான். பிஃபோர் மீட்டிங் ஹிஸ் ஃபாதர் இன் அ ஸ்ட்ரீட். இந்த பாயிண்ட்லேருந்து 100 meters டுவர்ட்ஸ் நார்த் நோக்கி 100 meters ட்ராவல் பண்ணுறான். ஸோ இங்கேருந்து நார்த் டைரெக்ஷன் இந்த சைடு. ஸோ நார்த் நோக்கி 100 meters. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த ஒரு இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 meterன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 meter. 20 minus 100 minus 20 80. ஸோ பேலன்ஸ் 80 வந்து இங்கே இருக்குது. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100 meters. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 meters, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 80 meters. ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து அவங்க ஃபாதரை வந்து அந்த சன் வந்து மீட் பண்ணிட்டாங்க. ஹவு ஃபார் டிட் த சன் மீட் ஹிஸ் ஃபாதர் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ தூரத்தில் அவங்க அப்பாவை வந்து கண்டுபிடிச்சிருக்கான், பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? இங்கேருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல அவங்களோட ஃபாதரை வந்து கண்டுபிடிச்சிருக்கான். இந்த டிஸ்டன்ஸை தான் இப்போ அவங்க வந்து கேட்டிருக்காங்க எவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரியும். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு இப்போ நம்மளுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் 90 metersன்னு சொல்லிட்டு. 90 metersல இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து 30. அப்போது 90 minus 30 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60. ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 60 meters. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிச்சு 60 metersன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த டிஸ்டன்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு தெரியும் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 100 meters. இந்த 100 metersல ஆல்ரெடி 20 meters வந்து கவர் பண்ணியாச்சு. பேலன்ஸ் 100 minus 20 எவ்வளோ? 80 meters. ஸோ இது வந்து 80 meters. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து 2 வேல்யூ தெரியும். இந்த ஸ்லோப் மட்டும் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த ஸ்லோப்பை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபார்முலா வந்து AC = √AB² + BC². ஸோ AB. ஸோ இது வந்து ABCன்னு வச்சுக்கலாம். ABனுடைய வேல்யூ வந்து 60. ABனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 60² + BCனுடைய வேல்யூ வந்து 80² இப்போ வந்து ஏசி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 60², 6 6 36. ஸோ 3600 +
80 ஸ்கொயர் ஸோ 6400 ஓகே. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ப்ளஸ் பண்ணோன்னா ஸோ 10,000 வந்து ரூட் எடுத்தோன்னா 100 மீட்டர்ஸ். ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ்னோட வேல்யூ வந்து 100 மீட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போது நம்ம வந்து இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்னென்னா லைன் ட்ரா பண்ணும் போது கரெக்டாக ட்ரா பண்ணோன்னா ஸோ அதிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ வேல்யூவை நம்மளுக்கு தேவையான வேல்யூவை எடுக்க முடியுமோ அவ்வளோ வேல்யூவை எடுத்துகிட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ மார்க் பண்ணுற அந்த லைன் நீங்கள் ட்ரா பண்ணி கொடுத்துருக்க வேல்யூவை வந்து டிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணுறதுல தான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து புரிய வரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் P is 300 கிலோமீட்டர் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஆஃப் O and Q is 400 கிலோமீட்டர்ஸ் நார்த் ஆஃப் O. R is exactly in the middle of Q and P. The distance between Q and R is அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q and R, Q and Rனுடைய இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் P is 300 கிலோமீட்டர் ஈஸ்ட்வர்ட்ஸ் ஆஃப் O. அதாவது ஓனுடைய ஈஸ்ட்வர்ட்ஸில் P இருக்குது, ஓனுடைய ஈஸ்ட்வர்ட்ஸில் ஈஸ்ட் டைரக்ஷனில் P இருக்கா. ஸோ இதனோட கிலோமீட்டர்ஸ் வந்து 300 சொல்கிறாங்க. ஸோ அப்போது இதனோட கிலோமீட்டர் வந்து 300. நெக்ஸ்ட் Q is 400 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் O. ஓனுடைய நார்த்தில் Q வந்து லைஸ் ஆயிருக்கு, அதனோட டிஸ்டன்ஸ் வந்து 400 மீட்டர். ஸோ ஓலேருந்து Q நார்த் டைரக்ஷனில் இருக்கா. ஸோ இதனோட கிலோமீட்டர்ஸ் வந்து 400 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இப்போ வந்து கொடுத்ததை மார்க் பண்ணிக்கிட்டோமா, அதே மாதிரி R வந்து எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் Q and P. R வந்து எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் Q and P. Qக்கும் Pக்கும் உள்ள டிஸ்டன்ஸில் நடுவில் தான் வந்து R வந்து லைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q and R. இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் Q and R, Qக்கும் Rக்கும் உள்ள இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமே இப்போ எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்க்குறதுக்கே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 400 கிலோமீட்டர்ஸ், அதாவது O, இது வந்து Q, ஓகே. ஸோ இது வந்து P. நெக்ஸ்ட்டு ஓலேருந்து P இந்த டிஸ்டன்ஸ் வந்து 300 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸையும் மார்க் பண்ணியாச்சு. இது பார்க்குறதுக்கு வந்து இப்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா QR, அதாவது R வந்து கரெக்டாக மிடில் இருக்கு. நம்ம வந்து QR தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஹோல் டிஸ்டன்ஸ், அதாவது QP தெரிஞ்சாதான் நம்மளால வந்து QRே வந்து கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து QPனுடைய வேல்யூ என்ன, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்க்குறதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அப்போனா பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு QPனுடைய ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ QP ஈக்குவல் டு ரூட் ஆஃப் OQ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் OP ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு OQனோட வேல்யூ என்ன 400. ஸோ 400 ஸ்கொயர் ப்ளஸ் OP வந்து 300 ஸ்கொயர். ஸோ 400 ஸ்கொயர் வந்து 1,60,000. நெக்ஸ்ட் 300 ஸ்கொயர் வந்து 90,000, ஓகே. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணோன்னா ஸோ 2,50,000 வருது. ஸோ 2,50,000 நம்ம ரூட் எடுத்தோன்னா, அதாவது 25 ஃபஸ்ட்டு ரூட் எடுத்தோன்னா 5, இந்த 2 0க்கு ஒரு 0, இந்த 2 0க்கு ஒரு 0, இந்த வேல்யூவை ரூட் எடுத்தோன்னா 500 வரும். ஸோ அப்போது கம்ப்ளீட்டாக வந்து QP இந்த டிஸ்டன்ஸ் வந்து 500. பட் ஆனால் நம்மளுக்கு இங்கே கொஷினில் கேட்ட டிஸ்டன்ஸ் எவ்வளோனா QR மட்டும்தான், அதாவது QR, அதாவது R வந்து half a வேல இருக்குது, half a distance, அதாவது மிடில் இருக்குது. ஸோ அப்போது Qலேருந்து R 500ல் டிவைடட் பை 2 பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 215 சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். அதாவது இந்த QPனுடைய கம்ப்ளீட் டிஸ்டன்ஸ் வந்து 500. ஸோ நம்மளுக்கு half a டிஸ்டன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ ஹாஃப்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2ஆல் டிவைட் பண்ணுவோம். ஸோ 500 டிவைடட் பை 2 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போது QRனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 250 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ QRனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 250 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சாச்சு.
பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ண டைரக்ஷன்ஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து போட்டாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளம்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் புரியலன்னா திருப்பி ரிப்பீட்டடாக 1 or 2 டைம்ஸ் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா எந்த டவுட்ஸாக இருந்தாலும் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட குவரிஸ் எல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுறேன். இந்த பித்தாகரஸ் தியரம் பேஸ் பண்ணி ஃபியூ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எத்தனை பேர் உண்மையாக ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து தெரியும். அண்ட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நான் கொடுக்குறேன். அதையும் வந்து சால்வ் பண்ணி உங்களோட ஆன்சர்ஸ் மறக்காமல் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிற வரை until then it's bye from Jamila Fathima from SAJA'S.